பட்ஜெட்னு அவங்க 2 மணி நேரம் படித்தாலும் அதில் வந்து பல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து அவங்க வந்து திருப்திப்படுத்த தவறிட்டாங்க. டாக்ஸ்ல எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? ₹1 கூட டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஓகே, புது டாக்ஸ் ரெஜிம்ல 7 lakhs வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் 0. பட் உங்களுடைய வருமானம் 7,01,000 ஆச்சுன்னா நீங்க திருப்பி டாக்ஸ். இப்போ நான் 15 லட்ச ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நான் ஏர்ன் பண்ணா 30% நான் வந்து அதில் பே பண்ணணும் அப்படிங்க. 10 லட்சத்துக்கு ஒண்ணுன்னா அந்த ₹1 தான் 30. ஒரு பெரிய ஹியூஜ் வால்யூமா இல்லையா? அது இன்னைக்கு பட்ஜெட்ல கொண்டு வரப்பட்ட சலுகைகளும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்றது அவங்க ஆட்சிக்கு வந்தப்போவே பண்ண ப்ராமிஸ் தான். சேவிங்ஸ் பண்ணா எனக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குங்கிறதுக்காகவே சேவ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு என்ன வந்து சந்தோஷப்படுத்த போறது இல்லை. ஓல்டு ரிஜைம் டிஃபால்ட்டா இருக்கும். நீங்க நியூ ரிஜைம் போகிறதா இருந்தா நம்ம எப்பவுமே பெருசா எதிர்பார்ப்போம், எதுவுமே வராது. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து டாக்ஸ்ல என்ன பெனிஃபிட் இருக்கும், நம்ம வந்து செலவு தான் பண்றோம். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை நாங்கள் தயாரித்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு இதெல்லாம் நடக்கிற வேலையா? ஒரு பென்ஸ் கார் வாங்கியிருக்கீங்க, ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க 4 கோடி ரூபாய்க்கு, இன்னமும் உங்களுடைய வருமானம் 6 லட்சம் ரூபான்னு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் திருமதி CA சுபாஷினி கணபதி அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். பொருளாதார ஆய்வாளர், பொருளாதார வல்லுநர், பட்டய கணக்காளர். இந்த பட்ஜெட் 2024-25 குறித்து பல்வேறு சாதக பாதங்கள் குறித்து நம்ம பேச இருக்கின்றோம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பிஜேபி தரப்புல இருந்தும், காங்கிரஸ் தரப்புல இருந்து இது லேமனுக்கு ஒன்றுமே இல்லை, காமன் மேனுக்கு, சராசரி மனிதனுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். இது அரசியலுக்கான காரணங்களாக இருக்கட்டும். அதனுடைய நூவன்சஸ் உள்ளே இருக்கக்கூடிய சாராம்சங்களை நம்ம பார்க்கும்போது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு வேஜில் இருக்கக்கூடியவங்க, மாத வருமானத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும், இன்றைக்கி எனக்கு என்ன பெனிஃபிட், டேக்ஸில் எனக்கு எதாவது பெனிஃபிட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. இப்போ பார்த்தா உண்மையிலே அந்த பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் 2 விதமான இதில் நம்ம டேக்ஸ் ரேஷியோஸ் இந்த ரெஜிம் வந்து பார்க்குறோம். ஒன்று பழசு, இன்னொன்று புதுசு. எதில் என்ன அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்த டேக்ஸ் ரெஜிமில் வந்திருக்கு அப்படிங்கிறதும், பழசுக்கும் புதுசுக்கும் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக சொல்லணும். இது வந்து பட்ஜெட்னு அவங்க 2 மணி நேரம் படித்தாலும் அதில் வந்து பல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் நம்மளுக்கு இருக்கிற அதில் பட்ஜெட்டில் இருக்கிற ஒரே ஒரு அட்ராக்ஷன் வந்து நமக்கு இதில் என்ன நேராக போய் பார்க்கும்போது என்னன்னா, நமக்கு என்ன, எனக்கு வருமானத்தில் எவ்வளோ சலுகைகள் இருக்கு, ஸோ எனக்கு டாக்ஸில் என்ன சேவிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு ஆதங்கம், எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய இந்த ஓல்டு ரிஜைம், நியூ ரிஜைம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த டாக்ஸஸ் வந்து அவங்க ஆனரிங் த ஆனஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ், நாங்கள் வந்து டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டைரக்ட் டாக்ஸஸை வந்து நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணுவோம், ஸோ இதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்றது அவங்க ஆட்சிக்கு வந்தப்போவே பண்ண ப்ராமிஸ் தான். ஸோ இதுக்கான எதிர்பார்ப்பு வந்து நமக்கு ஒரு தடவையும் திரு அருண் ஜேட்லி அவர்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போதும் சரி, திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போதும் சரி, ஒரு தடவையும் நமக்கு வந்து அது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் நம்ம எப்பவுமே பெருசா எதிர்பார்ப்போம், எதுவுமே வராது. சரி, ஓகே, இப்போ இந்த வருஷம் வரல, அடுத்த வருஷம் நமக்கு தருவாங்களா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலயே வந்து நம்ம இந்த டைம் வந்து போஸ்ட் எலெக்ஷன் ஒரு செனாரியோ இருக்கு அப்படிங்கும்போது அந்த எதிர்பார்ப்பு இன்னும் மல்டிபிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. மல்டிபிள் ஆயிருக்கு. கண்டிப்பா அவங்க வந்து கவர்னன்ஸ்ல நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எங்கேயுமே வந்து லெஸ் கவர்மெண்ட் மோர் கவர்னன்ஸ்னு சொன்னதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க தான். ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல நமக்கு அப்ரூவல்ஸ்ல டைம் லைன் ஆகட்டும், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஆகட்டும், சேலஞ்சஸ் இருக்கு. பட் லைக் இருந்த நிலைமைக்கு இன்னைக்கு எவ்வளவோ நம்ம வந்து பெட்டரா வந்திருக்கோம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து டாக்ஸ்ல என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லா மிடில் கிளாஸ்க்கும் இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு பரவலா ஒரு கம்ப்ளைண்டா இருந்தது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த மிடில் கிளாஸ். ஸோ நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து அவங்க வந்து திருப்திப்படுத்த தவறிட்டாங்க அப்படிங்கிறது. இப்போ எக்கானமி லெவல்ல வந்து நமக்கு வந்து குளோபல் பத்திரிகைகளையோ IMF ரேட்டிங்கோ வந்து இன்னைக்கு என்ன வந்து சந்தோஷப்படுத்த போறது இல்லை. இப்போ இன்னைக்கு எனக்கு டாக்ஸ்ல என்ன பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ இது வந்து ஒரு கடந்த பட்ஜெட்டுகளில் ஒரு புது ரிஜைம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓல்ட் டாக்ஸ் ரிஜைம், நியூ டாக்ஸ் ரிஜைம். ஸோ இதோடைய அப்போ இருந்த நிலைமை எப்படி இருந்ததுன்னா, மக்களுடைய ஸ்பெண்டிங்கை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில், இன்னைக்கு இருக்கிற மாதிரியே தான் அன்னைக்கும் அதே கட்டாயத்தில் இருந்தாங்க.
பட் அதே சமயத்துல சேவிங்ஸ் பண்றவங்க இன்ஃபேக்ட் லைக் இந்த சேவிங்ஸ் பண்ணா எனக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குங்கிறதுக்காகவே சேவ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. Correct. ஸோ இப்போ இன்சூரன்ஸ் எவ்வளவு போட்டா எனக்கு வந்து Tax கிடைக்கும், இப்போ இது வந்து பிஎஃப் வந்து எனக்கு 1,25,000 பிடிச்சிட்டாங்க, இன்னும் எவ்வளவு எனக்கு அதுல பாக்கி இருக்கு, இன்னொரு 25,000க்கு நான் எங்க இருந்தாவது எடுத்துட்டு வந்து சேவ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சாரார் இருந்தாங்க. இப்போ அவங்களையும் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, அதே சமயத்துல ஸ்பெண்டிங்கையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுனால இது ஒரு ஆப்ஷனா கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா நம்மளுடைய இது எக்கானமி இதெல்லாம் ஒரு நிமிஷம் தள்ளி வச்சுட்டு நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம பார்த்தோம்னாலே நம்மளுடைய அம்மா அப்பா பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒரு பட்ஜெட் சேவிங்ஸையோ இல்ல ஒரு செலவினங்களையோ இன்னைக்கு நம்ம பண்றது இல்ல. Correct. நம்ம வந்து செலவு தான் பண்றோம். ஸோ இப்போ அதனால 2 சாராரா கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஓல்டு ரிஜைம்னா என்னன்னா உங்களுக்கான எல்லா டிடக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்கும், நீங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் டிடக்ஷன்ஸ், எல்ஐசி போட்டீங்கன்னா எல்ஐசி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், உங்க வீட்ல யாராவது உங்களை சார்ந்து டிபெண்ட் யாராவது உடம்பு முடியாம இருந்தாங்கன்னா அதுக்கானது, ஏதாவது ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணீங்கன்னா அதுக்கான டிடக்ஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா டிடக்ஷன்ஸுமே இருக்கும். இப்போ இந்த நியூ ரிஜைம்ல எந்த டிடக்ஷனுமே கிடையாது. ஸோ ஒன்று ஸ்பெண்டிங், இன்னொன்று சிம்பிளிஃபிகேஷன். ஸோ எனக்கு ஒரு ஆன்சைட்டியே வேண்டாம், ஐயோ ஏதாவது ஒரு டிடக்ஷன் இருந்திருக்குமோ, நான் கிளைம் பண்ணாம விட்டுட்டேனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு எந்த கவலையும் வேண்டாம், எதையுமே நான் தெரிஞ்சுக்கவே வேண்டாம். நேரா அந்த ஸ்லாப் ரேட்ல நான் வந்து பே பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதுதான் வந்து நியூ ரிஜைம். ஸோ அப்போ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா ஓல்டு ரிஜைம் டிஃபால்ட்டா இருக்கும், நீங்க நியூ ரிஜைம் போகிறதா இருந்தா நீங்க வந்து ஆப்ட் பண்ணிக்கங்க. அண்ட் சேலரி மட்டுமே வாங்குறவங்க ஓல்டு ரிஜைம்க்கும் நியூ ரிஜைம்க்கும் மாறி மாறி வந்துக்கலாம். இந்த வருஷம் எனக்கு ஓல்டு பெனிஃபிஷியலா இருந்தா ஓல்டு, அடுத்த வருஷம் நியூ பிடிச்சிருந்தா நியூ, இந்த மாதிரி எவ்வளவு தடவை வேணா மாறிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஈஸியா வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து இன்னைக்கு பட்ஜெட்ல சொன்னாங்க 1/3 பீப்புள் வந்து நியூ ரிஜைம் ஆப்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ இன்னைக்கு பட்ஜெட்ல கொண்டு வரப்பட்ட சலுகைகளும் இந்த நியூ ரிஜைமை சார்ந்துதான் இருந்தது. ஸோ இந்த சேவிங்ஸ் பண்றவங்களுக்குன்னு ஒரு பெரிய இன்சென்டிவ்ஸ் கொடுக்கப்படலை. சேவிங்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், டெஃபினட்டா நம்ம வந்து சேவிங்ஸை என்கரேஜ் பண்ணணும். ஒரு சைடு நமக்கு ஸ்டாக் மார்க்கெட், கேபிட்டல் கெயின்ஸ் அதை பத்தி நம்ம அப்புறமா வருவோம். ஸோ அது இருந்தாலும் ஸ்பெண்டிங் பண்றவங்க நியூ ரிஜைம்க்கு தான் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. சேலரி கிளாஸ்க்கு 50,000 ரூபாய் ஸ்டாண்டர்டா நீங்க கழிச்சுக்கலாம், அதை வந்து 75,000 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்லாப்ல ஒரு 1,00,000 ரூபாயை தூக்கி இருக்காங்க எல்லாத்துல இருந்தும். சோ இப்போ அந்த 6ல இருந்து 9 3 லட்சம் வரைக்கும் எதுவுமே இல்ல, அது ரெண்டுலயுமே காமனா இருக்கு. 3 to 6 3 to 7ங்கறத 3 to 6 மாத்திட்டு அது வந்து கொஞ்சம். சோ இப்போ உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போனீங்கன்னா எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஒரு 1 லட்சம் ரூபாய் அந்த ஸ்லாப்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வரவங்களை பாத்தீங்கன்னா எந்த வித்தியாசமுமே இல்ல. அந்த 9ல இருந்து 10 அது மட்டும் தான் இதுல கிடைக்கிற பெனிஃபிட். இப்போ நான் 15 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நான் ஏர்ன் பண்ணா 30% நான் வந்து அதுல பே பண்ணனும் அப்படிங்கறது வந்து 15 லட்சத்துல 30 இல்ல, 15 லட்சத்துக்கு மேலனா 30. சோ 15 லட்சத்துக்கு 1 அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். 15 லட்சத்துக்கு 1ன்னா அந்த 1 ரூபாய்க்கு தான் 30. 30%. சோ இந்த 12ல இருந்து 15க்கு வந்து நீங்க 20% தான் பே பண்ணுவீங்க. அப்புறம் 15 5 அப்படிதான் வரும். அந்த ஸ்லாப் ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் இருக்கு. 15 லட்சத்துக்கு மேல எனக்கு ஒரு தனிநபர் வருமானம் ஒரு ஆண்டுக்கு இருந்தது அப்படின்னா, அதுக்கு மேல இருந்தது அப்படின்னா 30%ங்கிறது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் வால்யூமா இல்லையா அதுல? இப்போ டாக்ஸ் ரேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பை தாண்டி இப்போ நம்மளுடைய டெவலப்ட் நேஷன்ஸ் அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்தியன் டாக்ஸ் ரேட்ஸ் நார்மலாக தான் இருக்கு, நாமினலாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ சில நாடுகள்ல எல்லாம் பார்த்தோம்னா 40%, 42%, 55% வரைக்கும் கூட டாக்ஸ் வந்து இருக்கு. இப்போ இங்கேயுமே 1 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்க எல்லாம் அந்த ரேட்ல தான் அவங்க டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ 15 லட்சத்துக்கு மேல 30% அப்படிங்கிறது குளோபலி பார்த்தோம்னா ஓகேவா தான் இருக்கு, எக்ஸப்ட் ஃபார் டாக்ஸ் ஹேவன்ஸ், மிடில் ஈஸ்ட் மாதிரி கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணலன்னா. ஸோ மற்றபடி அது வந்து ஓகே தான். ஒரு டெவலப்பிங் நேஷனுக்கு இது வந்து ஓகேவான ஒரு டாக்ஸ் ரேட்ஸ் தான். பட் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டெஃபினட்டா இதுல ஃபுல்ஃபில் ஆகல. ஏன்னா இப்ப இது வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸை கொண்டு வந்து நம்ம வந்து டாக்ஸ் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு 5 லட்சம் வரைக்கும் எனக்கு வருமானம் இருக்கு அப்படின்னா ஒரு ஆவரேஜ் 35,000 இருந்து 40,000 ரூபாய் வருமானம் வாங்குறவங்க ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துருவாங்க. ஒரு 4.5 லட்சத்துல 5 லட்சத்துக்குள்ள வருவாங்க. இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருந்தா பெருவாரிய மக்கள் இந்த மிடில் இன்கம் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த டாக்ஸுமே கட்ட வேண்டாமே. டிடக்ஷன்ஸ் வச்சு நீங்க சொல்றீங்க இல்ல, 7 லட்சம் ரிபேட்டே இருக்கு டைரக்ட். அந்த நியூ ரிஜைம்லயே 7 lakhs வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் 0. பட் உங்களுடைய வருமானம் 7 lakh 7 லட்சத்தி 1 ரூபாய் ஆச்சுன்னா நீங்க திருப்பி டாக்ஸ்க்கு வந்துருவீங்க. இல்ல இப்போ ஒரு புரிதலுக்காக கேக்குறேன். இப்போ வந்து 3 லட்சம் வரைக்கும் நெல்லுன்னு சொல்லியிருக்கோம். டாக்ஸ் லேப் ரேட் வரும்போது 3.1ல இருந்து 6 வரும்போது என்னன்னா நியூ ரெஜிம்ல வந்து 5% வருது. 6க்கு அப்புறம் 9 வரைக்கும் வந்து 10% ஆயிடுது. இப்போ நான் ஒரு ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு 35,000 40,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் மிடில் இன்கம் குரூப்ல இருக்கக்கூடியவங்க 3 லட்சம் வந்து 5 லட்சம் 6 லட்சம் அந்த கேட்டகரிக்குள்ள ஃபால் இன் ஆவாங்க.
கொஞ்சம் அதை தாண்டி வந்தாங்கன்னா ஒரு 9 லட்சத்துக்குள்ள வரக்கூடிய. ஸோ 3 to 9 இந்த கேட்டகரி தான் இன்னைக்கு பெருவாரியான மக்கள் டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க. வருமானத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்களாவும் இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 10%ங்கிறது அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ங்கிறது வித்தவுட் ரிபேட்டுங்கிறது எப்படி அவங்களுக்கு எடுத்துக்க முடியும்? அதில் ரிபேட் ஸோ பண்ண இப்போ நம்ம இந்த 2.5 lakhs and 3 lakhsலயே தான் நம்ம எல்லாரோட மைண்ட் செட்டும் இருக்கும். இப்போ நேற்றுக்கு கூட இந்த பட்ஜெட்டை பற்றி 2.5 லட்சம் ரூபாய் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இன்னைக்கும் அதே 2.5 லட்சம் இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கும் அதே 2.5 லட்சம் இல்லை. அதுதான் ஸோ இப்போ கேட்குறேன். இந்த நியூ ரிஜைமுக்கு மாறினதுக்கு இப்போ அந்த 1/3 பீப்புள் நியூ ரிஜைம் மாறி இருக்காங்கன்னா 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு எந்த டாக்ஸுமே நீங்க கட்ட வேண்டாம். இப்போ நீங்க சொன்ன கேட்டகரி இப்போ 50,000 ரூபாய் என்னோட மாச சம்பளம்னா என்னோட ஆண்டு வருமானம் 6 லட்சம் ரூபாய். நேச்சுரலி 6 லட்சம் ரூபாய்னா நான் 1 ரூபாய் கூட டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஓகே. புது டாக்ஸ் ரெஜிம்ல. புது டாக்ஸ் ரெஜிம். ஆனா பழசுல வந்து நான் பே பண்ற ஒரு சூழலுக்கு வந்துருவேன் இல்லையா? ஆமா, பழசுல வந்து இப்போ எனக்கு 6 லட்சம் ரூபாய் வருமானமா இருந்ததுன்னா என்னெல்லாம் டிடக்ஷன்ஸ் இருக்கு? எனக்கு 50,000 ரூபீஸ் salary எனக்கு இதுலயுமே இருக்கு. salary-யோட ஏடிசி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ATC 1.5 லட்சம் ரூபாய் போயிடும். ஸோ இப்போ அது தவிர நான் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன்னா இன்சூரன்ஸ், எனக்கு யாராவது டிபெண்டன்ட் இருந்தாங்க, ஒரு வெஹிக்கிள் வாங்கினேன், இல்ல ஒரு எஜுகேஷன் லோன் இருந்ததுன்னா இதெல்லாம் நான் கழிச்சுக்கலாம். அதுல எவ்வளவு வரைக்கும் நமக்கு இந்த பெனிஃபிட் அட்டன் பண்ணிக்கலாம்? ஓல்டுல வந்து அப்படி ஒரு குவாண்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அப்ளிகபிலிட்டின்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ எனக்கு யாராவது ஒரு டிபெண்டன்ட் உடம்பு சரியில்லாதவங்க இருந்தாங்க, இல்ல நானே வந்து ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சனா இருந்தேன் அப்படின்னாக்கா 50% வரைக்கும் என்னுடைய டிசபிலிட்டி இருந்ததுன்னா நான் வந்து 75,000 ரூபாய் நான் வந்து கழிச்சுக்கலாம். 50% மேல இருந்ததுன்னா நான் வந்து 1.25 lakhs வந்து அதை கழிச்சுக்க முடியும். அண்ட் ஒரு டிபெண்டன்ட், என்னோட டிபெண்டன்ட்டுக்கு வந்து நான் அந்த மாதிரி பாத்துக்கிறேன்னா அதே மாதிரி சிமிலர் ரிடக்ஷன் இருக்கும். இப்போ இன்சூரன்ஸ், மெடிக்ளைம் இன்சூரன்ஸே நான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எடுக்கிறேன்னா வேற, அம்மா அப்பாக்கும் எடுக்கிறேன்னா லிமிட் வேற. அண்ட் இப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்அப்க்கு நான் பில்லே கொடுக்க வேண்டாம். ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணேன்றது ப்ரூஃப் இருந்ததுன்னா போறோம், டிஷ்லி பே பண்ணியிருந்தேன்னா நான் வந்து எடுத்துக்கலாம் டிடக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான பல டிடக்ஷன்ஸ் வந்து இருக்கு ஓல்டு ரிஜைம்ல. பழைய வருமான வரி விதிப்பு முறையில வந்து நம்ம எடுத்துக்க பட் நீங்க உங்களுக்கு வந்து யூ ஆர் ஃப்ரீ டு சூஸ். சோ இப்போ நான் அது ஓகே, அது நான் வந்து தேர்ந்தெடுக்கிறேங்கிறது நான் வந்து என்னுடைய விருப்பமாக இருந்தாலும் கூட இன்னுமே என்னன்னா பெருவாரியான மக்களுக்கு இது ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. நம்ம பழசுல போகணுமா, பழைய வருமான வரி விதிப்பு முறையை எடுத்துக்கணுமா, புதிய வருமான வரி விதிப்பு முறையை எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது. இதுல எது சிறந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க? எது சிறந்ததுங்கிறதுக்கு ஒரு there's no one size for allன்ற மாதிரி உங்களுக்கு உங்களுடைய சேவிங்ஸ் பேட்டர்ன், உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான். ஸோ இப்போ இது வந்து நம்ம பார்த்தோம்னா இது இப்போ யார்கிட்ட போய் கேட்கணும், இது வந்து எனக்கு புரியல, இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிமே காம்ப்ளிகேட்டடா இருக்குன்றது இன்னமும் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. பட் ஆக்சுவலா அது சிம்பிள். பட் ஆஃப்கோர்ஸ் லைக் நான் ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து பார்த்தனா மேபி எனக்கும் அது காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். இப்போ www.incometax.gov.in அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை நீங்க என்டர் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் நியூ டாக்ஸ் ரெஜிமோட கம்பேரிசனே அழகா வந்துரும். ஸோ அதை பார்த்துட்டு எதுல உங்களுக்கு டாக்ஸ் கம்மியா வருதோ நீங்க அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை நாங்க தயாரிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு இதெல்லாம் நடக்கிற வேலையா அப்படின்னு யோசிச்சது இன்னைக்கு வந்து நிதர்சனம் ஆயிடுச்சு. ஸோ நீங்க எவ்வளோ கிரெடிட் கார்ட்ஸ்ல பே பண்றீங்க, எவ்வளோ எந்த பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் வச்சிருக்கீங்க, எவ்வளோ வந்து நீங்க ஷேர் ட்ரேடிங் பண்றீங்க, எவ்வளோ டிராவல் பண்ணிருக்கீங்க, இந்தியன் டிராவல், ஃபாரின் டிராவல் எல்லாமே வந்து உங்களுடைய ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்துருது. என்ன ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, என்ன கார் வாங்குறீங்கன்றது எல்லாமே. ஸோ இப்போ இந்த வாலண்டரி கம்ப்ளைன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து மற்றவங்க நம்மளே எல்லா தப்பும் பண்ணி கத்துக்க முடியாது. வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள் செய்த தவறுகளில் இருந்து அவங்க வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுல வளரும் நாடுகளுக்கு அவங்க கூறிய ஒரு மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா மேக் கம்ப்ளைன்ஸ் ஈஸி, மேக் நான் கம்ப்ளைன்ஸ் டிஃபிகல்ட். ஸோ நீங்க கம்ப்ளை பண்ணிட்டோம்னா ஈஸி. ஹெல்மெட் போட்டு போகணுமா, அது ஈஸி. ஹெல்மெட் போடாம போய் 1 மணி நேரம் அங்க நின்று டைம் வேஸ்ட் பண்றதுங்கிறது கஷ்டம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ்ல வெளிநாடுகள்லயும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ற ப்ராக்டிஸ் இருக்கு. பட் ஆனா அவங்க வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு. நீங்க என்ன சொல்றீங்கன்றத பார்த்துட்டு பண்ணுவாங்க. இப்ப இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன எங்க கிட்ட இருக்குங்கிறத கவர்மெண்ட் சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு நீங்க வந்து உங்களுடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுங்க. ஏன்னா கன்சிஸ்டன்டா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், 7 லட்சம் ரூபாய் வந்து வரைக்கும் எனக்கு ஃப்ரீயா டாக்ஸ் இல்லையா, 6,09,000 ஐ மீன் 50,000 போடு, 6,75,000 போடு, அந்த மாதிரியே வந்து நம்ம மறைக்க பழகிட்டோம். அது ஒரு பிளாக் எக்கானமி. எவ்வளவுதான் வந்து போராட முடியும், எத்தனை டிமானிட்டைசேஷன் கொண்டு வர முடியும், என்ன பண்ண முடியும்? இப்போ அதனால இந்த மாதிரி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க வந்து இந்த வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க, ஒரு பென்ஸ் கார் வாங்கியிருக்கீங்க, ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க 4 கோடி ரூபாய்க்கு, இன்னமும் உங்களுடைய வருமானம் 6 லட்சம் ரூபான்னு நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இதை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளைன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு. அதனால தான் உங்களுக்கு டாக்ஸ் ரெவென்யூஸுமே வந்து நல்லாவே ஜாஸ்தியாக இருக்கு ஆக்சுவலி. ஓகே.
இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டாக்ஸை பொறுத்தளவுக்கு என்ன திருப்பி திருப்பி நான் ஏன் இதுக்குள்ளே வரேன் அப்படின்னா, நிறைய பேருடைய இந்த பெருவாரியான மக்கள் செலவு பண்ணக்கூடியவர்கள் வந்து இந்த கேட்டகரியில் இருக்காங்க. இந்தியா முழுவதுமே நம்ம பார்க்கணும்னா இந்த மிடில் இன்கம் குரூப் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்க. அவங்க தான் அடுத்த கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறதாகட்டும் அல்லது செலவு பண்ணக்கூடியவங்களாக மாறும். பொருளாதாரத்தை வந்து நிலைநிறுத்தக்கூடியவர்கள் இந்த குரூப் தான் இருக்காங்க. அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் நான் கேட்குறேன். இந்த வருமான வரி விதிப்பு முறையில் இப்போ மேடம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு, நிர்மலா சீதாராமன் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறதுல என்ன பெனிஃபிட்டுன்னு என்ன எடுத்துக்கலாம்? ஸோ இது நீங்க சொன்ன அந்த மிடில் கிளாஸ் அவங்களுக்கே தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த 17,500 ரூபாய் பெனிஃபிட் அப்படிங்கிறது மிடில் கிளாஸ்க்கு தான் போய் சேரும். ஸோ இப்போ நீங்க வந்து அந்த 15 லட்சத்துக்கு மேல வாங்குறவங்களுக்கு இதுல பெரிய பெனிஃபிட் இருக்காது. அதாவது பழைய வரி விதிப்பு முறையாகட்டும் புதிய வரி ரெண்டுலையுமே. ஸோ இப்போ இது வந்து அந்த மிடில் கிளாஸ்க்கு தான் இந்த 17,500 சேவிங்ஸ் அப்படின்னு சொன்னது இந்த மாதிரி 15 lakhsக்கு கீழே வந்தவங்களுக்கு இருக்கும். மற்றபடி இந்த ஸ்லாப்ல வர பெனிஃபிட் வந்து கொஞ்சமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ 50,000ன்றது 75,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் உங்களுடைய நீங்க எந்த ஸ்லாப்ல வருவீங்களோ அதுக்கான பெனிஃபிட் இருக்கும். ஸோ இது கண்டிப்பா 50 லட்சம் ரூபாயோ 1 கோடி ரூபாயோ சம்பளம் வாங்குறவங்களுக்கு இதோட பெனிஃபிட் பெருசா போக போறது இல்லை. மிடில் கிளாஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எதிர்பார்த்தது ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்குமாவது மினிமம் உச்சவரம்பு வந்து வரணும். ஏன்னா இப்ப விலைவாசிக்கும் சம்பளத்துக்கும் வந்து பெரிய மேட்ச் ஆக மாட்டேங்குது. நம்ம தக்காளி வெங்காயம் இந்த உருளைக்கிழங்குன்னு பார்த்தா டாப்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பட்ஜெட்லயே கூட கொண்டு வந்தாங்க. இந்த 3 பொருட்களுடைய விலையை வந்து கட்டுக்குள்ள வைக்கணும்னு. பட் இன்னைக்கு வரைக்கும் கூட இப்போ ஃபுட் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம்னா ஜூன் மாசமே 9%. இது இன்ஃப்ளேஷன்லாம் பார்க்கணும்னா நம்மளுக்கே தெரியுது அது வந்து வாங்க முடியற நிலைமையில இருக்கா துவரம் பருப்புல இருந்து எல்லாமே. ஸோ இப்போ அந்த மாதிரி விலைவாசிக்கும் என்னோட சம்பளத்துக்கும் மேட்ச் பண்ற மாதிரி இந்த டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா அங்கதான் வந்து ஒரு சின்ன ஏமாற்றம் தெரியுது. ஓகே. இப்போ இதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நிலையான கழிவுகள் நான் எடுத்துக்கக்கூடியது வந்து ஒரு 50,000 75,000 நீங்கள் கூட மென்ஷன் பண்ணீங்க. 50,000 75,000 வரைக்கும் அது எடுத்துக்கலாம், அது உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன பெனிஃபிட் அதில்? எனக்கு ஒரு 25,000 கூடுதலாக கிடைக்குது அப்படிங்கிறத சந்தோஷப்பட்டுக்கலாமா, இல்லை நான் புது டாக்ஸ் ரெஜிமுக்கு மாறுறதுக்கான ஒரு ஆப்ஷன் அது? ஸோ இது 25,000 ரூபாய் கூட கிடைக்குதுன்னு நிச்சயமா சந்தோஷப்பட்டுக்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனே வந்து எப்படி வந்துச்சுன்னா ஸ்டார்டிங்ல வந்து 15,000 ரூபாய் நீங்க வந்து உங்களோட மெடிக்ளைமாக எடுத்திருந்தாங்க. ஸோ நீங்க மருந்துக்காக செலவு பண்ணீங்கன்னா அதோடைய பில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா 15,000 ரூபாய் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருந்தது. மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, மருந்து வாங்காம பில் வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஜிஎஸ்டி வர ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களால பில்லும் வாங்க முடியல. அது வந்து வேஸ்டா போகுது. ஒரு 15,000 ரூபாய் ஐம் என்டைட்டில் டு, எனக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் கிடைக்காம போகுதே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் அது சுத்தி நிறைய மேல் பிராக்டிஸும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்ப எதுக்கு நம்ம வந்து இந்த பில்லை வாங்கி இதெல்லாம் வந்து எதுக்கு அது கம்பர்சமா இருக்குல்ல ப்ராசஸ். அதை வாங்கி ஒருத்தர் செக் பண்ணணும், அப்புறம் நீங்க வந்து ஃபால்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றீங்க, அதுக்கு ஒரு பெனால்ட்டி, அதுக்கு ஒரு ஆஃபீஸர் அதை அசஸ் பண்றதுக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க பில்லே கொடுக்க வேணாம், ஸ்டாண்டர்டா 50,000 எடுத்துக்கோங்க அப்படின்னு அது வந்து ஒரு பெனிஃபிட்டா கொடுத்தாங்க. அது வந்து எது வேணா இருக்கலாம், அது வந்து பென்ஷன். பட் சைக்கலாஜிக்கலி நம்ம எல்லாருக்கும் எப்படின்னாக்கா பென்ஷன் இந்த பென்ஷனா இருந்தாலும் உண்டு. ஸோ நமக்கு சைக்கலாஜிக்கலி இந்த மினிமம் ஸ்லாப் ரேட் இப்போ நீங்க திருப்பி அதே தான் சொல்றீங்களே. இப்போ 50,000 எனக்கு வந்து பண்ணும்போது எனக்கான செலவு என்ன, ஸோ எனக்கு வந்து எனக்கு பெனிஃபிட் என்ன, அந்த மினிமம் ஸ்லாபை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ஒரு பாப்புலிஸ்ட் கைண்ட் ஆஃப் ஒரு அட்ராக்ஷனா இருந்திருக்கும். ஏன்னா எல்லார் மைண்ட்லயுமே அதுதான் வேணும்ன்றது இருக்கு. கரெக்ட். இல்ல அது அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நான் கேட்கிறேன். இப்போ நான் ஒரு சராசரி மிடில் இன்கம் குரூப்ல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு இதனால என்ன பெனிஃபிட்? ஏன்னா ஆஃப்டர் ஆல் நம்ம பட்ஜெட்னு பார்க்கக்கூடியது வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, எனக்கு என்ன பெனிஃபிட் அதில் அப்படின்னு தான் நம்ம இருக்கும். தனிநபருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்னீங்க நமக்கு வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து 9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நம்ம இவங்க ஓவரால் நம்ம ஜிடிபி என்ன சொல்கிறோம், ஒரு இந்த தடவை 6 to 8% நம்ம நிலைநிறுத்த பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நமக்கு பார்க்கவே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. அதை எப்படி அதை பேலன்ஸ் பண்ண முடியுங்கிறது தான் அது கேள்வி. ரைட். ரொம்ப நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.